ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஊர்லேருந்து மசாலா ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இது. அதோட வெண்ணிலா புட்டிங் 12 பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க. ஜாலர் வடை செய்கிறதுக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டேன். சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் இந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்குது. அதே மாதிரி தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பாலை காய்ச்சி வச்சுருந்தேன். பால் நல்லா ஆறிடுச்சு. சிரப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண வச்சிடலாம். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சாப்பரில் சிக்கனுமே சூப்பராக மின்ஸ் பண்ணிடலாம். ஜாலர் முர்த்தபா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் சுகர் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 12 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். பன்னெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 முட்டை எடுத்து ஒயிட்டையும் எல்லோவையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். வெள்ளைக்கரு தேவைப்படாது, மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கணும். முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் கரைஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை சட்டியில் ஊற்றிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு. 5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 பீஸ் பட்டர் சேர்த்துக்கணும். வெண்ணிலா புட்டிங் ரெடி ஆயிருச்சு. எந்த பவுலில் செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புட்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 12லேருந்து 15 கப்பு வரும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலர் முர்த்தபா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங்கும் வாடாவும் ரெடி ஆயிடுச்சு. ஊர்லேருந்து மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன நான் வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். எப்போதுமே இந்த இடியப்ப மாவு பேக்கெட்டில் உள்ளது தான் வாங்கிட்டு வர்றது. இது நல்லாயிருக்கும். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். எண்ணெய் லீக் ஆகாமல் நியூஸ் பேப்பர் வச்சு பாட்டில் ஃபுல்லாக சுற்றி டேப் வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தஞ்சாவூரில் உள்ள A to B ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பார் பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இட்லி பொடியும் அங்கே வாங்கினது தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சாம்பார் பவுடருமே சூப்பராக இருக்குது. இந்த பொங்கல் மிக்ஸுமே அங்கே வாங்கிட்டு வந்தது தான். இதை இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணுறப்போ வீடியோ போடுறேன். இந்த 3மே A to B ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. இந்த மாதிரி மசாலாலாம் ஜிப்லாக் பேக்கில் போட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். இங்கேருந்து போகிறப்ப ஜிப்லாக் பேக் எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதால் கொஞ்சம் கூட பேக்லலாம் கொட்டாது. ஃபஸ்ட்டு வேறு பேக்கில் வச்சு இன்னொரு பேக் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இப்போதும் கொண்டு வர எல்லா மசாலாவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஊர்லேருந்து வரப்போ எல்லாமே எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வத்த குழம்புலாம் செஞ்சால் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு இந்த சுண்டை வத்தை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வீட்டு கொல்லையிலேயே சுண்டைக்காய் இருக்குது. அதை காய வச்சு கொடுத்தாங்க. மாங்காய் வத்தலுமே எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இதுலேயே ஜிப்லாக் பேக்லேயே வச்சுட்டேன் இந்த பாக்ஸை.
இந்த மாங்காய் ஊறுகாவை கறி சால்னாலாம் செஞ்சால் அந்த சால்னாவை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சேமியாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ராகி சேமியா, நார்மல் சேமியா எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மசாலா சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம என்னென்ன மசாலா போடுவோமோ அது எல்லாமே போட்டுட்டு இந்த மசாலாவுமே கொஞ்சம் சேர்த்துக்கணும். சிக்கன் சாஃப்டாகவும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பாக்ஸில் எடுத்துகிட்டு மீதி உள்ளதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த மசாலா போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது கறி வடகம். எல்லாமே ஜிப்லாக் பேக்கில் தாங்க வச்சுட்டேன். கொஞ்சம் கூட பேக்லலாம் கொட்டவே இல்லை. இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களாம் எப்படி கொண்டு வருவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்போதுமே இப்படி தான் எடுத்துகிட்டு வர்றது. எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் பாட்டிலில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எல்லா மசாலாவுமே இருக்குது. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மொத்த மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது பீஃபில் செய்கிற உப்பு கண்டம். ரெடி பண்ணி காய வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே எங்கள் அம்மாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. படையானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கில்லு படையான். இது படையானுமே கொஞ்சமாக பாட்டிலில் எடுத்துகிட்டு மீதம் உள்ளதை எல்லாத்தையுமே ஜிப்லாக் பேக்கில் வச்சு அப்படியே வச்சுட்டேன். பூ அப்பளம் கொஞ்ச நாளாக கிடைக்கவே மாட்டேனுச்சு, இப்போ கிடைக்கிது. நார்மல் அப்பளத்தை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை இது கிடச்சிச்சு. காஃபி பவுடர் பாட்டிலில் தான் இது எல்லா மசாலாவுமே கொட்டி வச்சுக்குவேன். பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். கறி வடகம், கொத்தரை வத்தல். இது ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த இட்லி அரிசி. அரிசியுமே ஜிப்லாக் பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அரிசியில் இட்லி சூப்பராக வந்துச்சு. நான் வந்து 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ தான் எனக்கு வீடியோவே போட முடிஞ்சிச்சு. இது நாட்டு சர்க்கரை. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் எல்லா மசாலாவும் கொட்டி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த பாட்டிலில் கறி வடகம், மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள், இது மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். இதுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டேன். இது அம்மா வீட்டில் கொல்லையில் உள்ளது, ரம்ப இலை, பேண்டான் லீவ்ஸ் சொல்லுவாங்கள்ல அது. எப்போதுமே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிக்குவேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டா கெட்டு போகாமல் இருக்கும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலை 2 வாரம் ஆகியும் கெட்டு போகாமல் இருக்குது. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வச்சிடணும். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.